கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 37வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தனாகிய தாவீது நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஒரு கேரண்டியான ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், ஒரு சிறு வயதில், ஒரு வாலிப பருவத்தில், இப்போ எனக்கு முதிர்வது ஆகிவிட்டது. ஆனாலும் நீதிமான் ஆண்டவரால் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று அது சொல்லார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களை, ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதை அவர் காணவே இல்லை. ஆமாம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் எந்த விதத்தில் நம்ம கைவிடப்பட மாட்டான். பிரியமானவர்களே, நீதிமான் யார்? நீதியை செய்கிறவன், நீதியாய் வாழ்கிறவன், நீதியாய் நடக்கிறவன், நீதியை பேசுகிறவன், நீதியை பின்பற்றுகிறவன். அந்த நீதி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நீதி, அவரே நீதிபரர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நீதியை பின்பற்றுகிறவன், இயேசை போல வாழ்கிறவன், அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவருடைய சந்ததி அப்பத்துக்காக, தண்ணீருக்காக, உணவுக்காக அலைந்து திரிந்தது இல்லை என்பதை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதிமான் எப்படிப்பட்ட சூழ்நிலை கைவிடப்பட மாட்டான். கைவிட்டாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீதிமானாய் வாழ்கிறோமா அல்லது துன்மார்க்கமாய் நாம் ஜீவிக்கிறோமா? நீதிமானோட நிலைமை என்ன, துன்மார்க்கோட நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த நீதியை பின்பற்றுவோம், நீதியாய் வாழுவோம். அந்த நீதிபர இயேசு கிறிஸ்து அவரை போல வாழ்வோம், அவருடைய வழியில் நடப்போம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று தாவீது சொன்னாரே. ஆண்டவரே, நிச்சயமாய் நாங்களும் துன்மார்க்கமாய் வாழாதபடி நீதிமானாய் வாழ கிருபை தார். இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க, நோயில்லாத வாழ்க்கை கொடுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.